என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் ஆண்டவர் மனித குலத்தினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், குறிப்பாக வேதபாரகரிடமும் நம்மிடமும் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் கீழ்ப்படியும் போது நமக்கு கடவுள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது, குறிப்பாக 12வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுவார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இன்னும் பெயர் மாற்றப்படவில்லை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதிலிருந்து பார்க்கும்போது கீழ்ப்படிந்தாலும் படியாவிட்டாலும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. பல வசனங்களை நாம் தியானிக்கையிலே ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை எப்படி கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதலால் நாம் கீழ்ப்படிதலுக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நாம் ஒருவரை நாம் ஒருவரை எடை போடும்போது அவருடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் எடை போடுவோம். ஆனால் ஆண்டவருக்கோ எதிர்காலத்தையும் வைத்து எடை போடுவார். நாம் எப்படி நடந்து கொள்ளுவோம் என்பது அது நடப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். ஏசாயா 46:10 சொல்லுவார், அந்தத்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் நடக்காததை நான் பூர்வ காலம் முதலும் அறிவிக்கிறேன். பேதுரு தன்னை மறுதலிப்பான் என்பதை பேதுரு மறுதலிப்பதற்கு முன்பாகவே தெரியும். யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுப்பான் என்பதை யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு முன்பாகவே தெரியும். ஆதலால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நிதானித்து அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 படிக்கும்போது இப்படியாக இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னுள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். இதை நாம் படிக்கும்போது இவையெல்லாம் இன்று நடந்து முடிந்தன என்று நமக்கு தெரியும். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதினது போல நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த இயேசுநாதர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அவரை பெரிய ஜாதியாக்கினார், அவரை ஆசீர்வதித்தார், எல்லாம் நடந்தேறின. ஆனாலும் இவையெல்லாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது என்பது
பிற்காலத்திலே ஆண்டவர் அவருக்கு சொல்லும்போது நமக்கு புலப்படுகிறது. ஆதியாம் 17வது அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2வது வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிராம் இன்னும் பெயர் மாற்றப்படவில்லை. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கு கடவுள் உத்தமத்தை குறித்து பேசுகிறார். நீ எனக்கு முன்பாக உத்தமமாக இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அதற்கு நிபந்தனை, நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொள். அதுபோல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் உத்தமமாக நடக்க எத்தனிக்க வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனங்களிலே ஒருவருக்கு 5 தாலத்துகள் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு 2 தாலத்துகள் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு 1 தாலத்து கொடுக்கப்பட்டது. 5 தாலத்துகள் பெற்றவன் மற்றொரு 5 தாலத்துகளையும் சேர்த்து 10 தாலத்துகளாக கொண்டு வருவான். 2 தாலத்துகளை பெற்றவன் 4 தாலத்துகளாக கொண்டு வருவான். 1 தாலத்து பெற்றவன் புதைத்து விட்டு வருவான். அப்பொழுது இந்த 5 தாலத்துகளையும் 2 தாலத்துகளையும் இரட்டிப்பாக மாற்றினவர்களுக்கு அவர் சொல்லுவார். அது 25வது அதிகாரம் 23வது வசனம் மத்தேயுவிலே நாம் காண்கிறோம். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. நாம் இன்று இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம். அதில் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் காண்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கு ஆபிரகாமினிடத்தில் அவர் வேண்டிக் கொள்வது, வாஞ்சிப்பது, எனக்கு முன்பாக நீ உத்தமமாக உத்தமனாய் இரு என்பது. அப்பொழுது நாம் அப்படி இருக்க எத்தனிக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடப்பான். தன்னுடைய சந்ததிக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை சொல்லுவான் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அதை நாம் இங்கே காண்கிறோம் என்றால், ஆதியாகமம் 18வது அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழி காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இதிலிருந்து நமக்கு என்ன புலப்படுகிறது என்றால், என்ன செய்வான் என்பதை அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஒன்று. இரண்டாவது, அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் என்ன என்று பார்க்கும்போது, அவன் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். கர்த்தருக்கு பிரியமானது நீதி, நேர்மை, நியாயம். அவருடைய வழிகள், அவருடைய வழிகளை வேதத்திலே நமக்கு நன்றாக புலப்படுத்தி இருக்கிறார். நீதி, நேர்மை, நியாயத்தை குறித்து பல இடங்களிலே வற்புறுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இவற்றில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அவர் அப்படி நடந்து கொண்டார். அதனால்தான் அவருடைய பிள்ளை ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை குறித்து நாம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 வசனங்கள் முடிய நாம் காண்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நடக்கும்போது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படி நாம் நடக்கும்போது தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் நன்றாக காணக்கூடும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 தொடங்கி 6 வசனம் முடிய. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பிலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிலேகனிடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து
உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எதனால் நிறைவேற்றுவேன் என்பதை அவர் 4வது வசனத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே. இதை நாம் தியானிக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட எல்லா விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டான். அப்படி கை கொண்டதினாலே அவர் சொல்லுகிறார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது நடந்தது. இன்று நாம் காண்கிறோம். அவர் மூலமாக, ஆபிரகாமின் வம்சத்தின் மூலமாக, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வம்சத்தின் மூலமாக, இஸ்ரவேலின் வம்சத்தின் மூலமாக இயேசுநாதர் வந்து இன்று நம்ம எல்லாரையும் ரட்சித்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இது இன்று நடந்தது. ஆனால் அதற்கு காரணகர்த்தா ஆபிரகாம் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நினைப்பதற்கே நடுக்கமாயிருக்கிறது. அவர் அப்படி நடந்ததினாலே ஈசாக்கு மாத்திரமல்ல, இன்று நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் கர்த்தருடைய வழியையும் வார்த்தையும் கேட்டு அதன்படி நடக்கும்போது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியாருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேருகின்றன. நான் ஒரு முறை என்னுடைய தாயாருடைய உறவினரிடத்திற்கு கேரளாவுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு மூதாட்டியார் இருந்தார். என்னுடைய தாயார் இறந்து விட்டார். அந்த மூதாட்டியார் என்னுடைய தாயாருடைய அண்ணனை மனம் புரிந்தவர். அவர் என்னை கண்டபோது கட்டிப்பிடித்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து, என்னுடைய வீட்டு பெயர் பாபு, கடவுள் உங்களை ஏன் ஆசீர்வதிச்சிருக்கா தெரியுமா என்று கேட்டார்கள். நான் நினைத்து கொண்டே, இந்த பாட்டிக்கு தெரியவில்லை, நான் பிடெக் படித்தேன், எம்பிஏ படித்தேன், எங்கெங்கேயோ வேலை செய்தேன், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என் மனதுக்குள் சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த மூதாட்டியார் சொன்னார், எல்லாம் உன்னுடைய தாயாரின் காரணமாகத்தான். உம்முடைய தாயாரை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே அவர்கள் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணினார்கள் என்றால் 1 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டார்கள், கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். அந்த கண்ணீரை கண்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் பிரியமாக நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் அவனுடைய கீழ்ப்படிதலினாலே ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார், நம்மையும் ஆசீர்வதித்தார். அதுபோல் நாம் ஒரு கீழ்ப்படிதலான வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நன்றி, வணக்கம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டல? வாங்கிட்டேன்க்கா. ஹே, why are you getting nervous? லாஸ்ட் மந்த் பிரியா குட்டியோட அங்கே தான் விசிட் பண்ணேனா. எக்கனாமிக்கல்டா. இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால accessible to all places. Youngsters, you guys must take the right decision at the right time with the right people.